ஒரு இன்வெஸ்டரா இருந்தா நீங்க ஷேர் பைபேக்ஸை கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து திரும்ப வாங்குறத ஷேர் பைபேக்னு சொல்லுவோம். கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? பல வருஷமா இத கம்பெனிஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை காட்டுறது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டாக் பிரைஸை பூஸ்ட் பண்ற ஒரு வழியாவும் இதை வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டாக்கை வாங்கி அவங்களுக்கு அந்த காசை டாக்ஸ் ஃப்ரீயா கேஷ் கொடுத்துட்டும் இருந்தாங்க. சொல்லப்போனா வாரன் பஃபெட் மாதிரியான லெஜெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை அடிக்கடி பாராட்டியும் பேசியிருக்காங்க. ஆனா இந்தியாவில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸா இருக்கிற நமக்கு சிம்பிளா இருந்த ப்ராசஸ் ஃபண்டமெண்டலாவே மாறிடுச்சு. ஷேர் பைபேக்ஸ்க்கு அப்ளை பண்ணா நம்ம முதலீடா போட்ட பணத்துக்கும் டாக்ஸ் பிடிக்கப்படும். இது தியரி கிடையாது, ரியாலிட்டி. இந்த ப்ராசஸை ஃபுல்லா புரிஞ்சுட்டு நீங்க பைபேக்ஸ்க்கு அப்ளை பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நான் 3ஆ பிரிக்கிறேன். பைபேக்ஸ்னா என்ன, போன வருஷம் அக்டோபர் முன்னாடி இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, கடைசியா கரண்ட் சிச்சுவேஷன்ல பைபேக்ஸ் அப்ளை பண்ணும்போது அது எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணணும் பார்க்கலாம். வாங்க பைபேக்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாம். முதல்ல இந்த ஷேர் பைபேக்கோட பேசிக் ஓவர்வியூ பார்க்கலாம். ஒரு கம்பெனி ஓப்பன் மார்க்கெட்ல இருக்கிற அவங்க ஷேர்ஸை கொஞ்சம் திரும்ப வாங்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்படி பண்றதால அவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் குறையும். இது சிம்பிளா இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கம்பெனியோட 100 ஷேர் வச்சிருக்கீங்க. அந்த கம்பெனிக்கு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 10 லட்சம் இருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட 0.01 ஷேர்ஸ்க்கு நீங்க ஓனரா இருக்கீங்க. இப்போ அந்த கம்பெனி அவங்க பாதி ஷேர்ஸை பைபேக் பண்ணலான்னு வச்சிருக்காங்க. இப்போ இது அவங்க அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை 5 லட்சம் ஆக்கிடும். இதனால சடனா உங்க ஓனர்ஷிப் 0.01 இருந்து 0.02 ஆயிடும். நம்பர்ஸா பார்த்தா இது பெருசா தெரியாது, ஆனா உங்க ஓனர்ஷிப் நீங்க ஒண்ணுமே பண்ணாம இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கம்பெனிஸ் இப்படி பண்ண ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அவங்க ஷேர்ஸ் இப்படி குறைக்கிறதுனால அவங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அதாவது ஒரு ஷேரோட வருமானம் தன்னால ஏறும். நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 10 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கிற கம்பெனிக்கு வருமானம் 1 கோடி வருது. அதனால அவங்க ஒரு ஷேரோட வருமானம் 10 ரூபாய். இப்போ அவங்க ஷேர் பைபேக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வருமானம் மாறல, அதே 1 கோடி தான் இருக்கு. ஆனா அவங்க ஒரு ஷேர் வருமானம் சொல்றப்படுற இபிஎஸ் 10ல இருந்து 20 ஆயிடுச்சு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஒரு மேத்தமேட்டிக்கல் பூஸ்ட். ஆன் பேப்பர் பார்த்தா இந்த மெட்ரிக் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், ஆனா அவங்க ப்ராஃபிட் மாறவே இல்லை. அடுத்த காரணம்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூடா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்த இதை பண்ணுவாங்க. Something closer to 12,000 sounds fair value as you called it. So who knows, there might be another buyback. கடைசி காரணம், கம்பெனி கிட்ட அதிகமா கேஷ் இருந்து அதுக்கு வேற எந்த பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே இதை தரோன்னு கொடுப்பாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்ததுனால ஓல்ட் ரெஜிம்ல போன வருஷம் அக்டோபர் வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு டாக்ஸ் எஃபிஷியன்டான ப்ராசஸா இருந்துச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டாக் வாங்கும்போது கம்பெனி 23% கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வர்ற பணம் கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீயா இருந்துச்சு. நிறைய ஷேர்ஸ் வச்சிருந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் பைபேக் பண்றப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜாவும் இருந்துச்சு. ஆனா போன வருஷம் அக்டோபருக்கு அப்புறம் இந்த கேம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. கவர்மெண்ட் இந்த மாதிரி ஷேர் பைபேக் பண்றப்போ வர்ற பணம் மொத்தத்தையுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு டீம் டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணாங்க. அந்தந்த ஷேர் ஹோல்டர்ஸோட பர்சனல் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல இந்த டாக்ஸ் 39% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அது இப்போ 3 லட்ச ரூபா ஆகிருக்கு. 1 லட்சம் ப்ராஃபிட்ல இருக்கீங்க. இப்போ ஷேர் பைபேக் அப்ளை பண்ணா உங்க டாக்ஸ் ஸ்லாப் ரேட் படி மொத்தம் 3 லட்சத்துக்குமே டாக்ஸ் பிடிக்கப்படும். 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா அந்த பணத்துக்கு 90,000 நீங்க டாக்ஸ் கட்டணும். அதே எப்படி பொதுவா நம்ம ப்ராஃபிட்டா வர்ற பணத்துக்கு தானே டாக்ஸ் கட்டுவோம், நான் முதலீடா போட பணத்துக்கு ஏன் டாக்ஸ் கட்டணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க கம்பெனிக்கு பைபேக் அப்போ ஷேரை விற்கிறதுனால அது மார்க்கெட்ல இருந்து போயிடும். அதனால கவர்மெண்ட் அதை கேபிட்டல் லாஸா தான் கன்சிடர் பண்றாங்க. இந்த கேபிட்டல் லாஸை நீங்க வேற ஏதாச்சும் ஸ்டாக்கை ப்ராஃபிட்ல வித்தா அந்த ப்ராஃபிட்டை இந்த கேபிட்டல் லாஸ் வச்சு ஆஃப்செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க. இன்னைய தேதிக்கு அதோட மதிப்பு 4 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இப்போ 2 லட்ச ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கீங்க. ஜென்ரலா பார்த்தா இந்த 2 லட்ச ரூபாய்க்கு நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். ஆனா உங்ககிட்ட ஏற்கனவே 2 லட்ச ரூபாய் கேபிட்டல் லாஸ் இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் ஆஃப்செட் பண்ணிட்டு இந்த 2 லட்சத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்டாம தவிர்க்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆஃப்செட் பண்றதுக்கு 8 வருஷம் தான் டைம். நீங்க 8 வருஷத்துக்குள்ள மத்த கெயின்ஸை இந்த லாஸோட நீங்க ஆஃப்செட் பண்ணாட்டி இந்த கேபிட்டல் லாஸ் எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பைபேக்ஸ்ல இவ்வளோ பிரச்சனை இருந்தா அப்போ இந்த ப்ராசஸ் யாருக்கு தான் உதவியா இருக்குன்னு பார்த்தா 2 பேருக்கு உதவியா இருக்கு. முதல்ல என்ஆர்ஐஸ். வெவ்வேறு நாட்டில் இருக்கிற என்ஆர்ஐஸ் இந்த டீம் டிவிடெண்டை அந்தந்த நாட்டோட டாக்ஸ் ட்ரீட்டி தகுந்தபடி கம்மியான டாக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் கடைசியில பார்க்கும்போது இந்தியால இருந்து பைபேக் பண்ணி டாக்ஸ் கட்டுறதுக்கும் என்ஆர்ஐஸ் பைபேக் பண்ணி டாக்ஸ் கட்டுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இவங்களுக்கு ஜென்ரலாவே நிறைய டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த புது ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. இந்த ஷேர் பைபேக்குங்கிற கான்செப்டுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கிற மாதிரியே இன்னொரு பக்கம் விமர்சனமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்படி ஒரு கம்பெனி உண்மையாவே அண்டர் வேல்யூடா இல்லாம இருந்து அந்த கம்பெனி ஸ்டாக்கை பைபேக் பண்ணா அவங்க ஷேர் ஹோல்டர் வேல்யூவை ஓவர் பே பண்ணி அவங்களே குறைக்கிறதா அர்த்தம். பொதுவா இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சம்பளம்லாம் இந்த இபிஎஸோட தான் டை ஆயிருக்கும். ஸோ அந்த டார்கெட் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பைபேக்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி அதிகமாக பைபேக்ஸ் பண்ணிட்டே இருந்தா அவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ் கேஷ் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அதனால அவங்க ஆர்என்டி எக்ஸ்பேன்ஷன் எஃபெக்ட் ஆகி அவங்க ஃபியூச்சர் growth அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பைபேக்னா என்ன, பைபேக்ஸோட டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இனிமே வர்ற பைபேக்ஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.